இப்போ கடைசியாக ஒரு கேள்வி சார், இந்த 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணி ஏற்கனவே பல தேர்தல்களில் தொடர்ச்சியாக பின்னடைவுகளை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி இந்த தேமுதிக பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்றீங்க, தமிழக வெற்றி கழகம் இல்லைன்றீங்க. தனிப்பட்ட முறையில் அது தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் நீங்கள் நம்புறீங்களா சார்? கட்டாயமாக காணத்தான் போகிறீர்கள். எவ்வளவு பணபலத்தோடு திமுகவும் பிஜேபியும் தமிழகத்தின் அரசியலை திசை திருப்ப பொய்களை அள்ளி அள்ளி கொடுத்து அளப்பரிய பணத்தை அள்ளி வீசி சூழ்ச்சிகளை மேற்கொண்டு ஓட்டிங் மிஷின்ல எலக்ட்ரானிக் மிஷின்ல தில்லுமுள்ளுகளை செய்தாலும் எடப்பாடியாரை ஏகபோக வாக்குகளை அளித்து மக்கள் முதலமைச்சர் ஆக்குவார்கள். இது காலத்தின் கட்டாயம். எடப்பாடியாரனுடைய அளப்பரிய திறமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. ஓகே பொன்னியின் சார், இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள்ல முறைகேடு நடைபெறுகிறது என்பது அது நிரூபிக்கப்படாத உண்மையா இருக்கு. நீங்களும் நம்புறீங்களா முறைகேடு நடைபெறுகிறது என்று? விஞ்ஞானத்தில் சந்திர மண்டலத்திலேயே கால்பதித்து நடந்துவிட்ட அமெரிக்காவை ஆராய்ச்சி மூலம் ஆதாரங்கள் மூலம் கண்டுபிடித்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஒரு 20% 30% மெனிப்புலேஷன் பண்ணுகிறார்கள் என்பதை வெளிப்படையாக புள்ளிபுறத்தோடு ஆதாரங்களை அறிவித்து பேலட் பேப்பருக்கு மாறிவிடவில்லையா? அதையெல்லாம் நீங்க பாருங்கள். அந்த நிலை இந்தியாவிலே நடக்கிறது. மோடி அரசு அதை செய்கிறது, திமுக செய்கிறது. பணபலம் படைத்தவர்கள் உலகத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் மிஷின்ல என்ன தில்லுமுள்ளுகளை பண்ண வேண்டுமோ அதை விஞ்ஞான ரீதியாக பண்ணக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் என்பதற்கு உதாரணம் தான் அமெரிக்காவே பேலட் சிஸ்டத்துக்கு போனது காரணம். எனவே கட்டாயமாக அதை செய்கிறார்கள். பிஜேபி ஆல் இண்டியா லெவலில் செய்து, திமுக தமிழகத்தில் செய்து. திமுக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள்ல மோசடி செய்து தான் வெற்றி பெறுதுன்னு சொல்றீங்களா சார்? ஏன்னா திமுகவே பிஜேபி மேல குற்றச்சாட்டு சொல்றது. மின்னணு வாக்குப்பதிவு மந்திரங்கள்ல பல இல்லை, பிஜேபி ஆல் இண்டியா லெவல்ல பண்ணது. பிஜேபி ஆல் இண்டியா லெவல்ல பண்ணது. செல்லா காசா இருக்கிற பிஜேபி ஓட்டுகளை வாங்குகிறது என்றால் அந்த எலக்ட்ரானிக் மிஷின் தில்லுமுள்ளினால் ஓரளவுக்கு வாங்குகிறார்கள். திமுகவும் அதையே செய்கிறது. பணபலம் காரணம். லஞ்சப்பணம் அவர்களிடம் ஏகப்பட்ட லஞ்சப்பணம் இருக்கிற காரணத்தால் பலவித யுக்திகளை மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் செய்து போலி வெற்றிகளை பெறுகிறார்கள். ஓகே பொன்னியின் சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். 1957 நீங்கள் இந்த திமுகவில் இணைந்து பணியாற்றிருக்கீங்க. அறிஞர் அண்ணாவை அந்த கல்லூரி விழாக்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறீர்கள். அதன் பின்னர் எம்ஜிஆரோடு அரசியல் பணியாற்றியிருக்கிறீர்கள். அதன் பின்னர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோடு பணியாற்றியிருக்கிறீர்கள். அண்ணா காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அடுத்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியல் பணியாற்றியிருக்கிறீர்கள். இவர்களுக்கு நிகராக எடப்பாடி பழனிசாமி இப்போது அதிமுகவை ஒருங்கிணைத்து அந்த ஒரு தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார் என்று நீங்க உண்மையிலேயே நம்புறீங்களா சார்? உண்மையிலேயே நம்புகிறேன். எடப்பாடியாரோடு நீங்கள் பேசி பாருங்கள், பழகி பாருங்கள். அவருடைய அற்புதமான அந்த நினைவாற்றல் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். 1 மணி நேரம் பேசுகிறார் என்றால் துண்டு பேப்பரை கையில் வைத்துக் கொண்டா பேசுகிறார். நைட் 2 மணி வரைக்கும் டிவியில உலக செய்தியை பார்க்கிறார், அகில இந்திய செய்தியை பார்க்கிறார், மாநில செய்தியை பார்க்கிறார். விவரங்களை அனா பைசா என்று டிவி நைட் வேர்ல்டு நியூஸ் பார்க்கறாரு சார். இபிஎஸ் வேர்ல்டு நியூஸ் எல்லாமே பார்ப்பாங்களா சார் நைட்டு? இன்டர்நேஷனல் குளோபல் நியூஸ் பார்க்கிறாரு, அகில இந்திய நியூஸ் பார்க்கிறாரு, தமிழகத்து செய்திகளை பார்க்கிறாரு, புள்ளி விவர ஞானங்களை பெறுகிறார். அவரோடு பேசி பாருங்கள், அவர் பேச்சை முழுமையாக கேட்டு பாருங்கள். நினைவாற்றல், அளவு கடந்த நினைவாற்றல். 4.5 ஆண்டு கால கடந்த கால அவருடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை, செயல்பாடுகளை நீங்கள் புள்ளி விவரத்தோடு கணக்கிட்டு பாருங்கள், அதை புரிந்து கொள்வீர்கள். அந்த அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நிகராக அவர் பணியாற்றுகிறார், அந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறார் என்று கூறுகிறீர்கள். அது உண்மைதான் சார்? எடப்பாடி பழனிசாமி 100% உண்மை, 100% உண்மை. ஓகே சார்.